Hi my dear students, applications of matrices and determinantly exercise 1.6 second sum find the value of k for which the equation kx minus 2y plus z equal to 1, x minus 2ky plus z equal to minus 2, x minus 2y plus kz equal to 1 have a no solution and unique solution, infinitive many solution. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். கொடுத்துக்கிற ஈக்குவேஷனுக்கு வந்து ஆர்கியூமெண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து ஆர்கியூமெண்ட் ஆஃப் a by b கண்டுபிடிக்கலாம். அதுக்கு ஃபார்முலா வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ax ஈக்குவல் டு b. ஓகேங்களா, ஏயோட ஃபார்மேட் என்ன, எக்ஸோட கோஃபிஷியன், ஒய்யோட கோஃபிஷியன் அண்ட் ஜெட்டோட கோஃபிஷியன் எடுத்து எழுதிக்கணும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஒய் ஜெட்டு, பியோட வேல்யூ பார்த்திங்கன்னா ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பர். ஸோ 1 - 2 and 1. ஓகேங்களா, இப்போ ஆர்கியூமெண்ட் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்க போகிறோம். ஆர்கியூமெண்ட் ஆஃப் ஏபின்னும் போது ஏ மேட்ரிஸும் பி மேட்ரிஸும் சேர்த்து எழுதணும். ஓகேங்களா, இப்போ ஏ மேட்ரிஸ் இஸ் கே - 2 1, 1 - 2k 1, 1 - 2k, பியோட வேல்யூ இஸ் 1 - 2 and 1. இப்போ நான் வந்து R1ஐயும் R3யும் இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு 1 இருந்துச்சுன்னா எனக்கு வந்து டைனல் வந்து 0 ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஸோ நான் R1 இன்டர்சேஞ்ச் R3 பண்ண போகிறேன். ஓகேங்களா, அப்போ எனக்கு என்ன வரும், தேர்ட் ரோ வந்து 1 ரோ ஆகிடும், 1 ரோன்றது தேர்ட் ரோ ஆகிடும். 1 - 2k 1, 1 - 2k 1 -2 k -2 1 and 1. ஓகேங்களா, R1 இன்டர்சேஞ்ச் R3 பண்ணியிருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு R2 வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். R2 - R1. நெக்ஸ்ட்டு R3யும் சேஞ்ச் பண்ண போகிறேன். R3 - KR1. ஓகேங்களா, இப்போ R2 வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கு இல்லைங்களா, அதாவது 1 - 1 0 ஆகிடும். அதுமாதிரி k மல்டிபிள் பண்ணும்போது k - k 0. ஸோ R1 வந்து அப்படியே வரும் 1 - 2 k 1 0 - 2k + 2 1 - k -3 ஆகிடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு 0 k - k 0. நெக்ஸ்ட்டு வந்து k மல்டிபிள் பண்ணால் -2 + 2k, இங்கே 1 - k ஸ்கொயர், இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 - k 1 - k ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா R3யே சேஞ்ச் பண்ண போகிறேன். R3 + R2, ஏன்னா எனக்கு வந்து டைனல் 0 கொண்டு வரணும், அதனால் நான் வந்து R3யே சேஞ்ச் பண்ண போகிறேன். 1 - 2k 1, 0 - 2k + 2 1 - k -3. இப்போ R3 + R2னும் போது k 0 - 0 0 -2 + 2 and +2k -2k is also 0. நெக்ஸ்ட்டு 1 + 1 2 -k -k ஸ்கொயர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 - 3 is 2. ஸோ -2 - k. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா, அதாவது 2 - k - k ஸ்கொயர். டைனல் வந்து எனக்கு 0 கொண்டு வந்துச்சு. இப்போ நான் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் கண்டுபிடினா ஃபேக்டரேஷன் பண்ண போகிறோம். ஸோ -2 வந்துன்னா 2 1s are 2, எனக்கு வந்து -1 வந்தால் தான் +1 கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ நான் R1 அப்படியே எழுதிக்கிறேன். 1 - 2k 1, R2 அப்படியே எழுதியிருக்கேன். 0 - 2k + 2 1 - k -3, R3 வந்து 0 0. சொல்யூஷன் கண்டுபிடிச்சிக்கிறோம் k + 2 and k -1, இங்கே k + 2 ஆகிடும். ஓகேங்களா, இப்போ சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா, ஃபேக்டர் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு சொல்யூஷன் கண்டுபிடிக்கும். ஃபஸ்ட்டு வந்து நோ சொல்யூஷன். நோ சொல்யூஷன் என்னும்போது ஏதாச்சும் ஒரு வேல்யூ எடுத்துக்கணும். ஸோ k = 1 எடுக்கிறோம். k = 1 எடுக்கும்போது லாஸ்ட் ரோவில் பாருங்கள் 1 - 1 0 ஆகிடுது. அப்புறம் 0 × anything 0 தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா k + 2ன்னு இருக்கா, k + 2 போது 1 + 2 is 3 ஆகுது. அப்போ எனக்கு ஆர்கியூமெண்ட் ஆஃப் ஏபி வந்து பார்த்திங்கன்னா 3 rows வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ரோவில் 1 சப்ஸ்டிட்யூட் 0 ஆகிடுது. அப்போ எனக்கு ரேங்க் ஆஃப் ஏ வந்து எனக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ரோ மட்டும்தான் இருக்கும், ஃபஸ்ட்டு ரோ மட்டும்தான் வரும். அப்போ ரேங்க் ஆஃப் ஏ வந்து 1, ஆர்கியூமெண்ட் ஆஃப் ஏபி வந்து பார்த்திங்கன்னா 3 வருது. ஓகேங்களா, அப்போ ஆர்கியூமெண்ட் ஆஃப் ஏ பை பி ரேங்க் ஆஃப் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு கிடைக்குது. அப்போ இட் ஹாஸ் ஏ நோ சொல்யூஷன். ஓகேங்களா, செகண்ட் வந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா யூனிக் சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது ஒன்று வந்து ஈக்குவல் சொல்யூஷனும் இன்னொரு சொல்யூஷன் வந்து நாட் ஈக்குவல் டு சொல்யூஷனும் எடுத்துகிட்டு ப்ரூஃப் பண்ணணும். ஓகேங்களா, அப்படி எடுக்கும்போது எனக்கு வந்து ஈக்குவல் டு 2 -2ன்னு எடுத்தால் 0 ஆகிடும். அப்போ எனக்கு நாட் ஈக்குவல் டு -2 எடுத்து எனக்கு 0 ஆகாது. அப்போ லாஸ்ட் ரோவில் பாருங்கள் -2 k வந்து நான் நாட் ஈக்குவல் டு -2ன்னு எடுத்தால் என்ன வரும், 0 வராது எனக்கு. அப்போ நான் ஈக்குவல் டு 2 எடுத்தால் இது எனக்கு லாஸ்ட் ரோ 0 ஆகிடுது. k = 1. ஓகேங்களா, அப்போ எனக்கு வந்து லாஸ்ட்டு அதாவது ஆர்கியூமெண்ட் ஆஃப் ஏபி வந்து எனக்கு 3 கிடைக்கும். எனக்கு ஆர்கியூமெண்ட் ஆஃப் ஏபிபி 3ன்னும் போது ரேங்க் ஆஃப் ஏவும் எனக்கு 3 கிடைக்கும். அப்போ இட் ஹாஸ் ஏ யூனிக் சொல்யூஷன். ஓகேங்களா, ஏன்னா நான் வந்து நாட் ஈக்குவல் டு -2 எடுக்கிறதுனால எதுவுமே எனக்கு 0 ஆகாது. அதனால் இட் ஹாஸ் ஏ யூனிக்காக வரும் சொல்யூஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபினிட்டிவ் மெனி சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா k வந்து நான் ஈக்குவல் டு 2ன்னு எடுக்கிறேன். முன்னாடி வந்து யூனிக் சொல்யூஷனில் நாட் ஈக்குவல் டு 2 எடுத்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் டு -2 போது லாஸ்ட் ரோவில் பார்த்திங்கன்னா 0 ஆகிடும். லாஸ்ட் ரோ ஃபுல்லாக 0 ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ரோவில் பார்த்திங்கன்னா -2 போது -4 + 2 is -4
டூ வந்து 2 கிடைக்கும், -2 கிடைக்கும். இங்கே -4 போது இதுக்கும் சொல்யூஷன் கிடைக்குது. ஓகேங்களா, -2 நம்ம 3 ஆகிடும். அப்போ எனக்கு ரேங்க் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் வந்து எனக்கு 2 கிடைக்குது. ஆர்கியூமெண்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் ஏ பை பி மேட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 2 மேட்ரிக்ஸ் கிடைக்குது. ஓகேங்களா, லாஸ்ட் ரோ ஃபுல்லாக 0 ஆகிடும். ரெண்டுமே பார்த்திங்கன்னா எனக்கு ஈக்குவலாக 2ன்னு கிடைக்குது. அப்போ இட் ஹாஸ் ஏ மெனி சொல்யூஷன். அப்போ எனக்கு என்னை விட கம்மியாது, அதாவது எனக்கு 3 மேட்ரிக்ஸ் இருக்குது. 3 மேட்ரிக்ஸ் வந்து 2 மேட்ரிக்ஸாக கிடைச்சிருக்கு. இப்போ இட் ஹாஸ் ஏ மெனி சொல்யூஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.